மெல்லிசையை உலகமெங்கும் பரப்பக்கூடிய யாழி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அடுத்தபடியாக மைக் செட்ட பாத்தியா கண்ணீர்னு கேட்க நம்ம ஒரு சொல்லு சொன்னோம்னா வெளிய 4 சொல்லு கேக்குமே அதான் மழை நேரம் திடீர்னு சார்ஜ் ஏறுது இறங்குது என்ன செய்ய முடியும் நமக்கு மைக்குக்கும் சார்ஜ் ஏறி இறங்குது நமக்கும் ஆபரேட்டருக்கும் ஏறி இறங்குது ஆமா அதனால நாளைக்கு காலையில நிதானமாயிருவாரு ஏன்னா இன்னைக்கு தீபாவளி கொண்டாடி இருப்பாரு ஆமா அதனால அவருக்கும் சார்ஜ் ஏறி இறங்குது சரி அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் அடுத்தபடியாக உண்மையிலே சொல்லியாவணும் சொல்லுங்க வேலன் வந்தா சரி வெள்ளக்காரங்க மைதான் வெள்ளக்காரங்க ஆங்கிலேயர்கள் மாதிரி எப்படி வேலையை பத்தியலா அடேங்கப்பா அவர் எப்படி உள்ளியை எடுக்காரு எப்படி நடக்குதாருன்னு அவருக்கே தெரியல நம்ம வெள்ளுப்பாட்டை பார்த்துக்கிட்டே நடக்குதாரு அவரும் தீபாவளியை கொண்டாடிட்டு அந்த கொண்டாட்டத்தோட நறுக்கிட்டு இருக்காரு தீபாவளி கொண்டாட்டம் அவருக்கு தெரியல சரி அப்படி சமையல் மாஸ்டர் அத்தனை பேர்களுக்கும் அடுத்தபடியாக என்ன மேலைசை கலைஞர்களுக்கும் நையாண்டி மேல கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் தவறுல கூப்பிட்ட உடனே ஓடியாந்து அடிச்சாரு பாரு ஆமா நான் புதன்கிழமை காலையில வர அடின்னு அடிப்பாரு அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் மேலைசை கலைஞர்களுக்கும் அதாவது என்ன உங்களை எல்லாம் சொல்லியாச்சு உங்க எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டோம் எங்களே 2 வார்த்தை சொல்லணும்ல நாங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல நாங்க யாரும் நமக்கு தெரியும் தெரியாமையா இருக்கோம் உங்களுக்கு இருந்தாலும் நாங்க 2 வார்த்தை சொல்லணும்ல சரி சொல்லிருங்க அப்படி அரியபுரத்தை சேர்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைவராக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் 7வது தலைமுறைன்னு சொன்னீங்க சரி இந்த 6வது தலைமுறை எங்க போச்சு நர்கார்ல பக்கத்துல சொட்ட மண்டை பத்தியல நேரத்தை பத்தியலா பெத்த பிள்ளை தகப்பன புகழ்ந்து பேசுங்கன்னு இருக்கோம் சொட்ட தலையும் உண்மை சொட்டத்துல இருக்க போய் தான் உனக்கு அந்த பதவியை தந்திருக்கு என் பதவியை உனக்கு கொடுத்துட்டு நான் இப்ப துணை நடிகர் ஆயிட்டேன் மெயின் நடிகரா இருந்தவன் என் நேரத்தை பத்தியலா செஞ்சா இப்படி ஆயிப்போச்சு நிலைமை சிங்சா வேலை எவ்வளவு நல்ல வேலை இருக்கா தெரியுமா அது சரிதான் மாவாம நொங்கு திங்க வேலை ஓஹோ சரி அப்படி எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதாவது கற்றது கையளவி என்பார்கள் கல்லாதது உலகளவி என்பார்கள் நானும் ஒரு சிறு குழந்தை என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னே பாடப்போகிறோம் பாடுகின்ற பாடலிலே சொல் குற்றம் பொருள் குற்றம் அடிதானங்களின் குற்றங்குறை இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ ஏன்னா யூடியூப்ல பாக்கும்போது ஒரு ஆளு சிவப்பா இருந்திருப்பாரு இப்ப என்னெல்லாம் பாக்கும்போது ஆள் அப்படி தக்காளி பழம் மாதிரி இருந்திருப்பேன் இப்ப நேர்ல பாக்கும்போது எப்படி இருக்கேன் கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கணும் நான் ஒன்னும் தீபாவளியை கொண்டாடி அந்த கலைப்புல இப்பதான் ஒரு நிதானத்துக்கே வந்திருக்கேன் இவரும் நிதானம் இல்லாம தான் இருந்திருக்காரு காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரை கொண்டாடுனேன் ஆமா எப்படி வேற கொண்டாட்டம்னு கிடையாது வெடிய போட்டு கொண்டாடுனேன் ஒரு தீபாவளினா வெடி போடணும்ல சரி சாப்பாடு சாப்பிடணும் ஆமா இதுல காப்பி கேட்காமலே நம்மள தேடி காப்பி வந்துட்டு அதான் கர்த்தார வகையாரா ஆமா சரி அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பூஜை எத்தனை மணிக்குங்கிறத சொல்லுவாங்க அத்தனை மணிக்கு சாத்தாவை பெரிய பண்ண வேண்டியதுதான் ஆமா அதாவது 12 அதாவது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி முதலில் பாடக்கூடிய திருக்கதை யாருக்கு சொன்னா முதல்ல யாருக்கு பாடுவாங்க ஐயனாருக்கு தான் பாடணும் ஓ சாஸ்தா அறிஞனை காத்து ஐயனார் பிறந்தாதான் மத்த எல்லாரும் உள்ள வருவாங்க ஆமா சரி அப்படி அதனால அவரை பிறகு பண்ணி நம்ம கூட்டிட்டு வந்து இங்க ஒப்படைக்கணும் ஆமா சரி அவர் வந்தாதான் மாரியம்மா வருவா காளியம்மா வருவா முத்தாரம்மா வருவா நாகராஜன் வருவாரு நாக கன்னி வருவாரு வன்னியராசா வருவாரு கருப்பசாமி வருவாரு வைரசாமி வருவாரு ராமன் வருவாரு சீதா வருவா எல்லாரும் வர்றதுக்கு ரெடியா தான் இருக்காவே நீங்க கூப்பிடணும் அவ்வளவுதான் அந்த மஞ்சள் சேலை எல்லாம் வந்துரும் அப்படி இருக்க சரி ஆதி வெள்ளை கைலாசத்துல யாரெல்லாம் குளிர்கிறார்கள் தெரியுமா யாரம்மா ஆதி வெள்ளை கைலாசத்துல ஆதி வெள்ளை கைலாசத்தில் சிவபெரும் அம்பிகை பார்வதி பிள்ளை விநாயகர் பகவான் பக்கம் இளைய மகே
வேல் முருகே பக்கம் குலவேரந்தாயோடு தேவானையோ சுவாமி தேவானையோ நையா குலவேரந்தார் சுவாமி குலவேரந்தாய் வள்ளியோடு தேவானையோடு குலவேரந்தாரும் நந்தியுடனே குலவேரந்தாட்டமுனை சட்டமோனி சட்டமோனி கும்பே மாமுறையோ கடலின் சுடனே குலவேரந்தோக பட்டணோகன் சந்தோஷமாய் குலவேரந்தோக பட்டணோக பட்டண இந்திரேனோ இந்திராணியோ ஆதிவெள்ளை எனும் கைலாச பர்வத்திலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் அப்படி வல்லே தேவானையோடு ஆதிவெள்ளை கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி, நாரதர் நந்திதேவன் அட்டமோனி சட்டமோனி அழகும்ப மாமுனியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி பார்க்கடல் நதியிலே பச்சமாலும் லட்சுமியும் மௌசுரனை கொலுவிருந்து வருகிறார்கள். பிரம்மலோக பட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி அமரலோக பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். அதாவது என்னம்மா காப்பி நமக்கு மட்டும் தான் நினைச்சோம். நம்ம நினைச்ச வில்லுப்பாட்டுக்காரங்களுக்கும் தவுசு பிள்ளைக்கும் நினைச்சோம். சரி, ஆனா அங்க பாருங்க 25 லிட்டர் பாலை வாங்கி வில்லு பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் காப்பி 40 லிட்டர் பால் ஒரு தடவை வாங்கி குடிச்சுக்கணும்னா 2வது தடவை வாங்கி குடிக்கலாம், 3வது தடவை வாங்கி கொடுக்கலாம். குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தால 1 மணி நேரம் கழிச்சு உப்புமா சமையல் மாஸ்டர் கிண்டி வச்சுட்டு தான் அவங்க காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆதிவெள்ளை கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி, அப்படி கொலுவிருக்க அதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது. எந்த நாடு? எந்த நாடு? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழோ நாடு, நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, மேல பொழியும் நாடு, தேண்டல் வீசும் நாடு, மஞ்சள் விளையும் நாடு, வாச்சியம் வளரும் நாடு, வானிருந்து விளையாடு, வானிருந்து விளையாடு, விளையாடு விளையாடு வேல மரம்புவார் தோங்கே இருக்கும் நாடு, அகிலம் எல்லாம் பெயர்வாடை, அகிலம் எல்லாம் பெயர்வாடை,
பாதாள உலகத்தில் மோக வண்ணனோ கண்டு பெண்கோடு மன்னவரும் மனைவியும் உடனே ஆண்டுவாரவனும் தேவியும் உடனே ஆண்டுவார நல்ல நாரும் போல சுவாமி நாரும் போலுடனே ஆண்டுவாரார் சுவாமி நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு. சரி. கோடமழ பொழியும் நாடு, உழைந்த தென்றல் காற்று வீசும் நாடு, ஆமா ஆமாம்மா, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சு மலரும் நாடு. மலரு நாடு. அப்பேர்வட்ட நாடென்று பார்த்தால் எந்த நாடு? அதுதான் அகில உலகம் எல்லாம் பெயர் படைத்த ஆதி பாதாள உலகம். பாதாள உலகம். அப்படி பாதாள உலகத்திலே அரக்கர் குலத்தின் வேந்தராக ரிஷிமுகா வண்ணனும் ரத்த கண்ணி பெண்கொடியானவளோ மன்னவரும் மனைவியுமாக மகிழுடனே ஆண்டு வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். அதாவது ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மனைவி கேட்கணும். மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைய கணவர் கேட்கணும். நம்ம வீட்டை மாதிரி இப்பவும் இருன்னா இருப்பா, எந்திரினா எந்திரிப்பா. ஒரு பார்வையோடி பார்த்தேன்னு வைங்க, அவ்வளவுதான், பெட்டி பாம்பா அப்படி சுருண்டுருவா. அதுதானே காலையில பார்த்தோம். மாஸ்டர் ஏகி சிரிக்காரு இதை கேட்டோன்னு. நம்ம கதை தெரியுமா உமக்கு? நம்ம வீட்டுல மட்டுமா நடக்கு? சரி, எல்லாரும் வீட்லயும் என்னதான் நடக்கு? எல்லா வீட்லயும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இவனை நம்பி கொடுத்தாதான் ஒண்ணும் உருப்பட மாட்டேங்க. பொம்பளை கையில இருந்தா தானே கரெக்டா இருக்கு. குழுவை கொடுத்தாலும் இவனை நம்பி கொடுக்க யாரு கொடுக்க? என்ன இப்ப சோடி போட்டாவுக்கு தேவைப்படுது, அவ்வளவுதான். சரி, சும்மா இனிஷியலுக்கு தேவைப்படுது. இனிஷியல் போட்டாதான் லோன் தருவாங்க. சரி, அதாவது ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா என்னம்மா, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக ஆண்டு வருகிறார்கள். அப்படி ரிஷிமுகா வண்ணனுக்கும் வெத்தக்கண்ணே வெண்கொடியானவளுக்கும் சொத்து இருந்தோம் சுவை இருந்தோம். ஆமா, சொத்தை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை செல்வமானது இல்லாமல் அப்படி ரிஷிமுகா வண்ணடத்திலே சரி வெத்தக்கண்ணே வெண்கொடியானவன் என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்னம்மா, என்கனே ராஜமன்னா ராஜமன்னா ஏ எனக்கு வாய்த்த பிராணநாத ராஜமன்னா ஏ என்கனே ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாத பிள்ளையில கவலையாது வேலை தோணுதையோ முதல இல்ல கவலையாது இல்ல கவலையாது வருத்தம் தோணுதையோ மேல எடுப்பது மேல இல்லையை ராஜமன் வாய்த்த பிராணனா உள்ளியத்த வெட்டும் போது உள்ளி வெட்டும் போது என்ன கண்ணீர் வருகுல் ஐயோ ஐயோ என்று சொல்லி ரத்த கேள்வி முகாயிடமேல 12 வருடகாலோ 12 வருடகாலோ ஒரு பல ஜென்மம் இல்லை. ரிஷிமுகா வண்ணிடத்திலே கண்ணி வெண்குடியானவள் சொல்லுகிறார். என்ன சொல்லுறா? என் கணவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா பிள்ளையில்லா கவலையது எனக்கு பெருங்கவலையா தோணுதே மன்னா. சாமி எனக்கு ஒரு பிள்ளை, பிள்ளை கிடைக்குமா சாமி? எனக்கு
காடு வாவாங்க வீடு போவாங்க அப்படி 2 பேர்களுக்கும் திருமணம் அடைந்து சரி 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் ஆண்டவனுடைய அருளாலே அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது கிடைத்தது. அதாவது என்ன பிள்ளை பிறந்தாச்சு, சரி பிள்ளைக்கு பேர் நாம கொடுக்கணும்ல. கொடுக்கணுமில்ல உங்களுக்கு உங்க அம்மா அப்பா பேர் வைப்ப கொடுத்திருக்காங்க. எனக்கு பேர் வச்சுட்டு எங்க அப்பா பாட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். என் பேரை வச்சாரு செந்திவேல் குமார்னு சொல்லி வீட்டை வித்தாரு. பேர் வச்ச மறுநாளே வீடு போயிட்டு ஒரு ஆலங்குளத்துல போய் சோசியம் பார்த்தாரு. நான் 16 வயசு ஆன அப்புறம் தான் வீடே கட்டினாரு. அது ஏன் ராசி அது. அப்படி அழகான ஆண் குழந்தை பிறந்த பொழுது சரி பிறந்ததொரு குழந்தைக்கு வேறு நாமத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி வல்லமை தவத்தினால் பிறந்ததனாலே வல்லவன் என்றும் ஆமா அரக்கன் உலகத்திலே பிறந்ததனாலே அரக்கன் என்றும் சரி வல்லரக்கன் என்று வேறு நாமம் கொடுத்தார்கள். வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்தார்கள். அப்படி வல்லரக்க வாழகனை எடுத்து வரும் பொழுது இந்த வில்லுப்பாட்டுல திடீர்னு இந்த உள்ளி நடக்கும்போது கண்ணீர் வருதுன்னு சொன்னீங்க. என்ன யாருக்கு வந்தது? எனக்கு தான் மாஸ்டருக்கு வராது. மாஸ்டர் அதுக்கு ஒரு பொடி வச்சிருக்காரு. அந்த பொடியை போட்டுட்டாருன்னு சொன்னா அதுக்கு கண்ணீர் வராது. என்னதான் 145 ஆத்தாடி நான் கையாப்பம் போவேன். பிளாக்ல கிடைக்கும்ல. சரி பிளாக்ல கிடைக்கும்ல. அப்போ சரி வளரக்கு பாலகனை நாள் ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரை சந்திரம் போல வளர்த்து வருகிறார்கள். சரி அப்படி வளர்த்து வரும் காலத்திலே என்னம்மா 5 வயசாச்சு ஆபரணங்கள் எல்லாம் சூடுகிறார். சரி 10 வயதுக்குள்ளே பல கலைகளையும் தான் முடித்து ஆமோ வளரக்கோ பாலகனுக்கோ வயசு 21 வயசாச்சு. 21 வயசாச்சு பிள்ளைக்கு. 21 வயசுன்னு சொன்னா என்னம்மா கால் கட்டு போடக்கூடிய வயசு. ஆரம்ப மீச குறும்பு பார்வை. ஆமா செல்போன் கைமா அலைவான். நைட்ல விடிய விடிய பேசுவான். நம்பி ஒரு இடத்துக்கு வேலைக்கு அனுப்ப முடியாது. அப்போ சரி வல்லரக்கோ வாழகனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி பவளக்கண்ணி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். திருமணத்தை முடிச்சாச்சு. உடனே பார்த்தார் ரிஷிமுகன். என்னம்மா மகனுக்கோ வீட்டு பொறுப்பு வந்தாச்சு. கல்யாணம் முடிச்சாச்சு, வீட்டு பொறுப்பு வந்தாச்சு. இனி நாட்டு பொறுப்பு வரணும் என்று சொல்லி ரிஷிமுகா வண்ணனும் ரத்தக்கண்ணி வெண்குணவளும் என்னம்மா எங்கே வருகிறார்கள் தெரியுமா? எங்க அம்மா அங்கே ஆதி நல்ல பாதாளத்தில் நல்ல பாதாளத்தில் ரிஷிமுக வண்ணனும் ரத்தக்கண்ணி வெண்கொடியும் குருவின் இடமதில குதூகலமும் வாராரே வாராரே ஐயா வாராரே ஒரே குரு இடமதில ஒரே குரு அங்கே குலகுருவின் இடமதில குதூகலமும் வாராரே ஐயாவே குலகுருவே என் மகன் அரக்கனுக்கு பட்டமது சுட்ட வேணும் பட்டாபிஷம் நடத்த வேணும் என்று சொல்லி ரிஷிமுகன் குலகுருவின் இடமதில இன்பமூட சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஏ குலகுரு யாரு ரிஷிமுகவண்ணனும் ரத்தக்கண்ணை வெண்குடியானவளும் குலகுருவின் இடத்திலே குதூகலமாக வருகிறார்கள். ஐயா குலகுருவே என்ன என்ன இது யார் தெரியுமா? இது யாரு? இது யார் தெரியுமா? இது உனக்கு என்ன முறைன்னு எனக்கு தெரியலையே. என்ன முறையா இருக்கும்? பாட்டியா இருக்குமா? அத்தைன்னு சொல்லு. பாட்டியா? முடி நிறைச்ச உடனே பாட்டிங்க. உனக்காவே டையடி கண்ணி இருக்கும் உனக்கு. சரி அத்தை முறை வச்சுக்கிடுவாங்க. அப்படி குலகுருவின் இடத்திலே சரி ஐயா குலகுருவே என்ன இதுதான் என் மகன் வல்லரக்கு. நான் தான் என் மகன் அரக்கனுக்கோ என்ன பண்ணணும்? நாட்டு பொறுப்பு கொடுக்க வேண்டும். சரி பட்டு சூட்ட வேணும், பட்டா அபிஷேகம் நடத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது குலகுருவானவர் வல்லரக்க பாலகனை சிம்மாசனத்திலே அமர வைத்தார். சிம்மாசனம் சொன்னா பாகுபலி படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? 1 பார்த்திருக்கீங்களா? 2 பார்த்திருக்கீங்களா?
சீசன் 1 2 2 1 நல்லா இருக்குமா 2 நல்லா இருக்குமா? ஐயா போச்சா தெரியாம கேட்டுட்டேன்னா கொஸ்டின். அதாவது பாகுபலி படத்துல சரி ரம்யா கிருஷ்ணன் மேம் ஒரு சிம்மாசனத்துல இருப்பவ பார்த்திருக்கீங்களா? உட்கார்ந்திருப்பாங்க. அதே போல சிம்மாசனத்திலே வல்லரக்க வாழகனை அமர வைத்தார்கள். சரி அப்படி வல்லரக்க வாழகனை அமர வைத்து செங்கோலத்துக்கு கையில கொடுத்தார்கள். செங்கோலானது அப்படியே விளைகிறது. வளைகின்றது செங்கோலானது. மகுடத்தை தூக்கி தலையில வைக்கும் பொழுது என்னாச்சு? மகுடமானது தவறி கீழே விழுந்தது. கீழே விழுகின்றது. உடனே பார்த்தார் குலகுரு. என்னம்மா? யார் சிமுகா? என்ன? உந்தன் மகன் அரக்கனுக்கு செங்கோலத்துக்கு கையில கொடுக்கும் பொழுது செங்கோலானது விளைகிறது. மகுடத்தை தூக்கி தலையில் வைக்கும் பொழுது மகுடமானது தவறி கீழே விழுகிறது. ஆமா சாமி. யார் சிமுகா? ஐயா. நீதி நேர்மையோடு ஆட்சி செய்தால் மட்டுமே சரி ஆதி பாதாள உலகமானது பிழைக்கும். தப்பு பண்ணாம நல்ல முறையில இருந்தா பாதாள உலகம் பிழைக்கும். இல்லை என்று சொன்னால் சரி அடியோடு அழிந்துவிடும் என்று சொன்னார். சரி அப்படி வல்லரக்கர் ஆட்சிதன் ஆண்டு வரும் நாளத்திலே என்னம்மா? அரஹரா என்று சொன்னவரை அளவிலட்டி அடிக்கிறார். அடிக்கான் சண்டால வல்லரக்கு. சிவ சிவா என்று சொன்னவரை செவட்டில் எடுத்து அடிக்கிறார். அடிக்கான். அப்படி பல கொடுமையானது செய்து வரும் பொழுது சரி ஒரு நாளைய தினத்திலே வல்லரக்கர் ஆட்சிதனானவன் என்னம்மா? தன் அரண்மனையில் வந்து கஜானா பெட்டியை திறந்து பார்க்கான். நம்மகிட்ட இருப்பு என்ன இருக்குன்னு பார்க்கான். கஜானா பெட்டி காலியாக இருக்கிறது. தீபாவளிக்கு எல்லாரும் செலவழிச்சிட்டு எல்லாரும் பைசா இல்லாம இருப்பாங்களே அதே மாதிரி. ஆமா சரி வேங்கையில ட்ரெஸ் எடுக்க நல்லா தேவை இருக்கு. சரி 10,000 ரூபாய் பாக்ஸ் வெடி ஆர்டர் போட்டு வேங்கையில நல்லா தேவை இருக்கு. ஒரு நாள் நைட்ல புகையா பேரும் காலையில கஞ்சி குடிக்க வழி. எங்க வீட்டுல இங்க பாருங்க இந்த பிள்ளைங்க அம்மாவுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 18,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். 18,000 போச்சு புகை. 18,000க்கு மொத்தம் எத்தனை சைவர்னு சொல்லுவேன். 18,000 ரூபாய்க்கு சைவர் தெரியாமையா உன்னைய பெற்று உன்னைய படிக்க வச்சுட்டு நான் சைட்ல இருந்து ஆமா போட்டுட்டு இருக்கேன். 18,000 ரூபாய்க்கு சைவர் சரிதான். சரி 18,000 ரூபாய்க்கு இவர் ட்ரெஸ் எடுக்க இருந்திருப்பாரு. யாராவது நம்புறீங்களா? எனக்கு பதில் 18,000 ரூபாய்க்கு எத்தனை சைவர்னு எங்க அண்ணன் யாழி டிவிக்காரர் சொல்லுவாரு. எப்படி உங்களுக்கு கரெக்டான பதிலா வந்திருக்காங்க. எனக்கு ஏத்த அளவு. சரி சரிதானே. அப்ப வல்லரக்கர் ஆட்சிதனானவன் ஆமா ஒரு நாளைய தினத்திலே வந்து கஜானா பெட்டியை திறந்து பார்த்தா என்ன ஆச்சு? கஜானா பெட்டி காலியாக இருந்தது. பொன் பொருள் பொக்கிஷம் எதுவுமே இல்ல. உடனே பார்த்தான் வல்லரக்கன். சரி இனி நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி ஆமோ வல்லரக்கர் ஆட்சிதான் எப்படி வரிகள் போட்டு வருகிறான் தெரியுமா? எப்படி அம்மா? ஆட்டுவாரு மாட்டுவாரு ஆமோ ஆமா அளவில்லாத வரிகள் போட்டால் போடு ஒரு கூடம் தண்ணீருக்கு தண்ணீருக்கு அங்க ஒரு பணம் தீர்வை போட்டான் தீர்வை போட்டான். முருங்கைக்காய் விற்றவர்க்கு விற்றவர்க்கு அங்கே முக்கால் வேணாம் தீர்வை போட்டா தீர்வை போட்டா. வல்லரக்கர் ஆட்சிதரானவன் நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி ஆட்டு வரி மாட்டு வரி அளவில்லாத வரிகள் போட்டு வருகிறார். ஒரு குடம் தண்ணி எடுத்தா அரக்கனுக்கு ஒரு பணம் தீர்வை கட்டணுமா? ஒரு பணம் தீர்வை கொடுக்கணுமா? அரைக்கரை வெற்றவர்களுக்கு அரை பணம் தீர்வை போட்டான். அப்படி எண்ணற்ற வரிகளை போட்டு வந்தோம் அரக்கனுக்கு காணவே இல்லை. அப்பவும் கஜானா நிறையல. நமக்கெல்லாம் ஒரு 10,000 ரூபாய் தந்துட்டு போதுமானு சொன்னா நம்ம வாயில இருந்து போதுன்னு வந்துரும். கூட ஒரு 5 தாங்களே. ஒரு பானிபூரி சாப்பிட்டா போதும் தோணும். கூட ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்க என்ன வரதானே செய்யும். வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிருமே அப்படின்னு தோணும். எல்லாம் இப்ப யாரு பானிபூரி சாப்பிட்டாங்க அங்க பாருங்க. எத்தனை பேர் கையில பானிபூரி இருக்குன்னு மட்டும் பாருங்க. சாப்பிட்டு தெம்பா இருந்தா நாளை கழிச்சு வர எனர்ஜியா இருக்க முடியும்.
சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தா நல்லா தானே இருக்கும், சரி தப்பு கிடையாது. ஆ, அப்போ வல்லரக்கன் அச்சுதனானவன் ஆமா இனி 56 தேசம் மன்னிடத்திலே சென்று ஆமதாயே கப்பப்பணம் வாங்கணும் இருசாப்பணம் வாங்கணும் என்று சொல்லி என்று சொல்லி வல்லரக்கர் அச்சுதனான தன் மந்திரியை அழைக்கும் பொழுது அழைக்கும் போது மந்திரியானவர் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா ஓட்ட நல்ல பெருநடைய ஓடி வர மந்திரியா தகதா, தகதா, தகதா. அவசரமா அரக்கனோட இடமதியில இந்த அரக்கனோட இடமதியில ஐயா இடமதியில மந்திரியோ வாரா இடமதியில ஐயா எந்த மண்ணா வல்லரக்கா என்னை நீரும் அழைத்ததென்ன ஐயா என்று சொல்லி மந்திரியும் அரக்கனோட இடமதியில இந்த அரக்கனோட இடமதியில ஐயா இடமதியில மந்திரியும் யாரு சொல்வாரே இடமதியில அப்படி வல்லரக்க ராட்சதனிடத்திலே ஆமா மந்திரியானவர் வந்தார். சரி ஐயா வல்லரக்கா என்ன சாமி என்ன அழைச்ச விவரம் என்ன, உமக்கு நான் என்ன செய்யணும்? அப்பா மந்திரியாரு என்ன? நாட்டு மக்கள் எல்லாம் சரி பகுதி பணம் கொடுக்காங்க. சரி 56 தேச மன்னர்கள் எல்லாம் இருசா பணம் கப்பா பணம் பகுதி பணம் கொடுக்காம இருக்காங்க. சரி மன்னா. அதனால நீங்க போய் உடனே மன்னர்களிடத்துல சென்று கப்பா பணம் இருசா பணம் பகுதி பணத்தை வாங்கிட்டு வரணும். சரி ஐயா. அரக்கன் சொன்னதா வாங்கிட்டு வாங்க ஐயா. ஆமா சரி. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா வல்லரக்கர் ராட்சதனிடம் மந்திரியானவர் என்ன செய்தா? அரக்கனோட வார்த்தையை கேட்டு ஆமாம்மா 56 தேசம் இடத்துல சென்று ஐயா மன்னர்களே, ஏய் எந்திரி. ஏன்னா யாரு தெரியுமா? யாரு ஏன்னா யாரு தெரியுமா? யாரு? நான் தான் அரக்கனோட மந்திரி வந்திருக்கேன். தாங்க வந்த நோக்கங்கள் என்ன? ஐயா மன்னர்களே, என்னய்யா? நீங்கள் 56 தேச மன்னர்களும் ஒன்று சேர்ந்து சரி. பகுதி பணம் கட்ட வேண்டும், ஆமா இருசா பணம் கட்ட வேணும் ஐயா, ஆமையா. ஏவல் பணம் கட்ட வேணும் ஐயா. வேண்டும் ஐயா. ஏன் மந்திரிய, உமக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எவ்வளவு தில்லு இருந்தா நீ வந்திருப்பியாரு. என்னம்மா என்னம்மா? நம்ம பானிபுரி கடையே வந்தாச்சு. ஆமா நம்மளும் ஒரு பிளேட்டு தான் நினைச்சோம், அது கடையே வந்தாச்சு. சொந்த கடை தானே. தேவை தேவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ சொந்த கடை தான், சொந்த கடை தான். சொந்த கடை தானா? ஆமா அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சரி. அப்ப 56 தேசம் இடத்துல சென்று ஏ ஐயா மன்னர்கள என்னய்யா? 56 தேசமர்கள் ஒன்று சேர்ந்து பகுதி பணம் கட்ட வேணும், இருசா பணம் கட்ட வேணும் கட்ட வேண்டும். அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா 56 தேசமர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், சொன்னாங்க. ஏன் மந்திரியே ஏய் ஒழுங்க மாதிரியா பெயரு இல்லன்னா எல்லாம் நடக்கதே இப்ப வேற பாத்துக்கோ. பாத்துக்கோன்ட்டாங்க. அப்ப சொல்லுகிறார்கள், என்ன ஏன் மன்னா என்னய்யா? என் மந்திரிய என்ன 12 வருஷமா நாடே பஞ்சத்துல இருந்தத மழை இல்லாம தண்ணி இல்லாம பஞ்சத்துல அடக்க உன் நாடு மண்ணை வந்து ஒரு எட்டு பார்த்தானா, பாக்கலையா ஒரு செம்பு தண்ணி கொடுத்தானா? பாக்கலையே. என் மந்திரியா என்னய்யா? நீ ஒழுங்க மாதிரியா போகலன்னு சொன்னா 56 தேசமர்கள் ஒன்று சேர்ந்து சேர்ந்து பாதாள உலகத்தின் மீது போர் தொடுப்போம் ஓடி. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா 56 தேசமிடத்திலே சென்று சென்று அரக்கனோட மந்திரியானவர் வல்லரக்க ராட்சதனிடத்திலே வந்தார். வந்தார் வந்தார். ஐயா வல்லரக்கா, என்னய்யா? நான் சொல்லுவதற்கியானம் என்ன சொல்லு ஒவ்வொரு பேச்சை கேட்டு போனா செருப்படி தாமியா வாங்கணும். என் மன்னரா 56 தேசமனிடத்திலே சென்று கப்ப பணம் கேட்டேன், சரி இருசா பணம் கேட்டேன், கேட்டேன் ஏவல் பணம் கேட்டேன், கேட்டேன். பகுதி பணம் கேட்டேன். ஆமா தந்தாங்க நினைச்சியலாம், தரலையே தரலையே அம்மன் ஜல்லி கூட தரல. தரல தரல. என்ன சொன்னாங்க? ஆமா இருக்கு. ஆமா அப்ப 56 தேசமர்கள் என்ன சொன்னாங்க மந்திரிய? என்ன சொன்னாங்க? ஐயா வல்லரக்கா, ஆமா இனி நம்ம கப்பல் போனோம் ஏவல் போனோம் கேட்டு போனோம்னு சொன்னா சொன்னா 56 தேசமர்கள் ஒன்று சேர்ந்து பாதாள உலகத்தின் மீது போர் தொடுப்போம் என்று சொன்னார். போருக்கு நிக்கான் போருக்கு நிக்கான். போருக்கு அடிப்பாங்க. ஆமா சண்டைக்கு நிக்கான் பாவி. என் மந்திரிய, என்ன ஏன் நம்மளால போருக்கு போக முடியாதா? நம்மளால முடியாதுமா. ஏன் நம்மகிட்ட இருக்க குதிரைப்படையை கூப்பிட்டு நம்ம போவோம், குதிரைப்படலாம் அங்க போயிடுதே. குதிரைப்பட போல அம்பா போச்சே. அப்ப யானைப்படையை கூப்பிடுங்களேன், யானைப்பட பொட்டல்பூர் கந்திரிக்கு போயிடுது. ஊட்டகப்படை. ஒட்டகப்படலாம் அங்க அங்க போயிடுது. ஆமா ஒட்டகப்படலாம். சரி அப்ப நம்மகிட்ட என்ன படை தான் இருக்கு? நம்மட்ட இப்ப சாப்பாட்டு படம் தான் இருக்கு. சோத்து படை தான் இருக்கு. சோத்து படம் சோத்து படை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. நல்லா சாப்பிடும், நல்லா கிடந்து உறங்கும். ஆமா ஏன் மன்னா, என்ன வெள்ளரக்க நான் உமக்கு ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லுமா சொல்லுமா மந்திரி.
56 தேசம் இடத்துல சென்று நீங்கள் கப்பல் போன ஏவல் போன வேங்கன்னு சொன்னா ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து அருந்தவசு செய்து உங்கள் ஆள் காட்டி விரலாலே ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய உங்களுடைய சிரசை 3 நேரம் சுத்தி இதை பார்த்து நீட்டினாலும் தீப்பிடித்து எறிய வேண்டும். அப்பேர் வட்டம் எரிக்கும் மரம் வாங்கினேன்னு சொன்னா 56 தேசங்களை தூள் தூளாக ஆக்கி விடலாம். அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதன் மனதுக்குள்ள நினைக்கிறான், ஆண்டவனை நினைக்க வேண்டும், அருந்தவசான செய்ய வேண்டும், ஈசனை நினைக்க வேண்டும், இருந்து தவமானதை செய்ய வேண்டும். அப்படி வல்லரக்க ராட்சதன் எங்க வருகிறான் தெரியுமா? மன்னன் போலே இருந்த வேண்டாம், ஐயா இருந்த வேண்டாம், அங்கே மரபு போலே தாண்டேரு மன்னன் போல இறந்த வேண்டாம், மரபு போல தாண்டிறேன், அரசன் போல இருந்தவே யாண்டி போல வடிவங்கோன் கழுத்ததேல ஒத்துறாய் இடையதேல காவியாள் வனமான வனகடையாள் இந்த வயல் வேலை நாடுவேன் அந்த இமய மேல சாரதேல ஏ இமய மேல சாரதேல் ஏ இன்பமோடு வாரா இந்த வளர கராச்சுதேல் இமய மேல சாரதேல் ஆண்டவனை தானே அந்த வசை செய்துவார் இந்த ஈசனையும் தானினை இருந்துதான் செய்துவார் 12 வருடகால் 12 வருடகால் அங்கே பரதாவோ செய்துவாரா அடே ராட்சதனானவன் மன்னன் போலே இருந்தவன் நான் வரவு போலே தன்றேன், அரசன் போலே இருந்தவன் நான் ஆண்டி போலே வடிவம் கொண்டான், கழுத்ததிலே உத்திராட்சம் இடையதிலே காவிரி வனமான வடம் கடந்து வயல் வளன் நாடு விட்டு இமயமலை சாரலிலே இன்பமுடன் வருகிறான். அப்படி வரும் பொழுது அரணை அரணை என்று சொல்லி அரசவசு செய்து வரும் பொழுது 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 12 வருடங்களமாக பாரதமானது செய்து வருகிறார். அதாவது தாத்தா ஒரு மனுஷன் நான் சொல்லுது அப்படியே எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, தூக்கமே வராது. அதாவது ஒரு மனுஷன் 12 வருஷமா ஒரே இடத்துல குளிக்காம பல்லு வைக்காம தலையில எண்ணெய் கண்ண வைக்காம இருக்காமனு சொன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்மளால ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியல, ஒரு சேருக்கு 2 சேர் தேவைப்படுது, இருக்கிறதுக்கு ஒரு சேரு, கால் நீட்டு ஒரு சேர் தேவைப்படுதுல்ல, ஒரு தூணு கிடைக்கானும் பார்ப்போம், பந்தல் கம்பாது கிடைக்கானும் பார்ப்போம். இங்க நல்ல சேர் எடுத்து போட்டுருக்காங்க தாத்தா, மழை நேரம் பத்தியலா அதான் எல்லாருக்கும் சேரு தனியா கிடக்கலாம். அந்த பாட்டிக்கு வயசாயிட்டு ஒரு கால் டீச்சர் போவோம், என்ன செய்ய வலிக்கல. பாட்டிக்கு கூட ஒரு சேர் தான், அவங்களுக்கு தான் 2 சேர் தேவைப்படுது. என்ன செய்ய கால் வலிக்கு குறுக்கு வலிக்கலாம் எல்லாம் வலிக்கு தேவைப்படுது. ஆனா வல்லரக்கர் ராட்சதனானவன் 12 வருடங்களமாக ஒரே இடத்துல இருந்து தவமடைந்தனால காற்றடித்து மணல் குவித்து கரையான் பெற்று மேல்படர் பள்ளி எல்லாம் பாசி பெற்று ரோமம் எல்லாம் சிலைகள் பெண்ண கால் மாட்டுல பெரிய மரமே முளைச்சிருக்கான். இப்ப எப்படி தவறு இருக்கான் பத்தியெல்லாம் தாத்தா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போமா? அதாவது உங்ககிட்ட சரி ஆடியன்ஸை கேட்போமே, அண்ணாச்சி கேட்கவும். அதாவது 12க்கு சைவர் உண்டா கிடையாது? உண்டு உண்டு பாப்பா, உண்டா கிடையாதா?
நான் உண்டுங்க 12 இந்த பக்கம் போடணும். எவ்வளவு வருஷமா நான் ஊர் சோறு சாப்பிட்டுதேன். அப்போ 12 வருடங்களமாக பகவானை மனதில் எண்ணி பாரதகமானது செய்திருக்க ஆதிவெள்ளி கைலாசத்துல என்ன நடக்கிறது தெரியுமா? என்னம்மா? ஆதிவெள்ளி கைலாசத்துல ஆதிவெள்ளி கைலாச சிவவேரம் அம்பிகைய பார்வதி ஆண்டவனே பகவான் அவர்களுக்கும் சங்கரன் ஈஸ்வரனே இறையோனே சுவாமி இறைகளுக்கும் சங்கரனே சுவாமி சங்கரன் ஈஸ்வரனை ஈஸ்வரியால் வார்த்தைகள் ஆண்டவனே பகவான் ஆதிசக்தி வார்த்தைகள் அசையாத கைலாசோ அசையாத கைலாசோ அங்கும் எங்கும் அசைவன் ஆதிவெள்ளை கைலாசத்திலே ஆதிவர சக்தியானவ கேட்கிறார். ஆண்டவா பரம்பொருளே, இந்த அசையாத கைலாசம் அங்கும் எங்கும் அசைய காரணம் என்ன? அப்ப ஆண்டவன் சொல்கிறார், அடியே அம்மா பார்வதி, பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராஜதனானவன் இமயமல சாரலிலே பகவானை தான் நினைத்து பாரதகமானது செய்து வருகிறார். அப்ப ஆதிவர சக்தியானவர் சொல்கிறார், ஆண்டவா பரம்பொருள், உங்களை நினைச்சு 12 வருடங்களமாக தவம் இருந்து வருகிறானே, அவனுக்கு என்ன வர வேணுமோ கேட்டு கொடுக்கலாம்ல. ஆண்டவா பரம்பொருள், பார்வதி, என்னால எல்லாம் போய் அழைத்து வர முடியாது. அதாவது ஆடியன்ஸ் முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு கேள்வி மட்டும் எப்படியா பதில் சொல்லுகிறேன். அதாவது எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் சிவன் ஆலயத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடிய தெய்வம் யாரு? ஒரு கும்மி அடிக்கணும்லானே, கையை எல்லாரும் பிடிச்சி கும்மி அடிச்சாங்க தெரியுமா? அந்த ஸ்டெப் எங்கேயுமே பார்க்கல. அதாவது எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் சிவன் ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு சொன்னா நந்தி தேவன் தான். ஆண்டவன் சிவபெருமானுடைய தூதுவர் தான் நந்தி தேவன். அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான், ஐயா நந்தி தேவா, நீர் என்ன செய்யணும் தெரியுமா? பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதனானவன் இமயமலை சாரலிலே இருந்து 12 வருடங்களுமாக தவம் இருந்து வருகிறார். அவனை கைலங்கிரி மலைக்கு அழைத்து வரணும் அப்பா. அப்ப நந்தி தேவன் சொல்கிறார், ஆண்டவா பரம்பொருள, நானோ ஒரு தெய்வ பிறவி, அவனோ ஒரு மானிட பிறவி, எப்படி நான் கைலாசம் அழைத்து வருவது? சரி, ஐயா நந்தி தேவா, இந்த 2 பச்சிலங்களுக்கு எப்படி? இந்த 2 பச்சிலங்களுக்கு என்ன செய்யணும்? வல்லரக்க ராட்சதரிடத்திலே இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்க சொல். எப்போ 2 ரெக்கம் முளைக்கும், அப்படியே அல்லைக்கா கைலாசம் தூக்கிட்டு வா அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நந்தி தேவனிடத்துல 2 குளிகை கொடுத்த பொழுது நந்தி தேவனானவன் வல்லரக்க ராட்சதனை எப்படி தேடி வருகிறார் தெரியுமா? இன்னும் காணலைய அரக்க, இன்னும் காணலைய, எப்போ காண்பேனும் அரக்கனை, எப்போ காண்பேனும், எப்போ காண்பேனும் அரக்கனை, எப்போ காண்பேனும், இன்னமும் காணலைய,
ஏ கனல் அடிக்குது கைகால நோகுது காணல் அடிக்குது கைகால நோகுது வேகள் அடிக்குது வெந்தனலாகுது எப்போ இன்னமும் கனலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ அரக்கனை இன்னமும் காணலையே அப்படியே வல்லரக்கர் ஆச்சுதனை தேடிக்கொண்டு சரி நந்தி தேவனானவர் இமயமலை சாரலிலே வரும் பொழுது வரும்பொழுது ஆண்டவன் சிவபெருமானை மந்திரத்தை காதலை கேட்டார் காதலே கேட்டார் ஆண்டவன் சூப்பர்மன் மந்திரத்தை உடனே நந்தி தேவன் மனதுக்குள்ள நினைத்தார் என்னம்மா அப்ப இந்த வல்லரக்கன் தான் இங்கதான் எங்கே இருக்கான் இந்த ஏரியாக்குள்ளதான் எங்க இருந்து சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லுதான் அதாவது வல்லரக்கன் எப்படி இருக்கான் எப்படி இருக்கான் புத்து மாதிரி இருக்கான் அவன் வெளியில தெரிவானா புத்துக்குள்ள இருக்கான் தெரியாத வெளியில அதனாலே நந்தி தேவனானவர் சரி இமயமலை சாரலே இருந்து கொண்டு ஆமா ஏ வல்லரக்கா ஏ அரக்கா ஏ வல்லரக்கா கடியத்தவன் செய்ய வேண்டாம்ப்பா வாப்பா அப்படி என்று சொல்லி அழைக்கும் பொழுது வல்லரக்கர் ராட்சதன் மனதுக்குள்ள நினைத்தான் ஆண்டவன் சிவபெருமான் தான் நம்மளை தேடி வந்துட்டாரு போல வரம் கொடுக்க வந்துட்டாருன்னு சொல்லி வல்லரக்கர் ராட்சதன புத்த உடைச்சிட்டு வெளியில வந்துட்டான் உடனே வந்து பார்க்கான் 2 கொம்பு 4 கால் ஒரு வாலு யாரு அப்படின்னா என்ன மானா ஆடா அப்படியா 2 கொம்பு 4 காலு 1 வாலு காலமாடு அதாவது நந்தி தேவனை பார்த்து வல்லரக்கர் ராட்சதன் சொல்கிறான் சரி ஏ காலமாடு ஏ காளமாடு ஏ கடிய தவத்த கலைச்சிட உன்னை சும்மா விட மாட்டேன் கடியத்தவன் செய்ய என்ன கலைக்கவா வந்த உடனே நந்தி தேவன் சொல்கிறார் சரி எப்பா அரக்கா அரக்கா நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவன் சிவபெருமான் தான் உன்னை அழைத்து வர சொன்னாரப்பா ஆமாப்பா இன்னப்படி 2 குளிகைய இந்தா வச்சுக்க இந்த 2 குளிகையை ஒதுக்குறேன்னு சொன்னா என்ன சாமி உனக்கு 2 ரெக்க வந்து முளைக்குமப்பா முளைக்கட்டும் சாமி முளைக்கட்டும் சாமி அப்படி வல்லரக்க ராட்சதனை அழைத்து கொண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இடத்திலே வந்தார்கள் வந்தார்கள் கைலாசம் அப்படி கைலாசம் வரும் பொழுது வரும்பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நினைக்கிறார் ஏ மகனே வல்லரக்கா என்ன சாமி என்னை நினைத்து 12 வருடங்களமா தவம் இருந்திய என்ன உனக்கு என்ன வர வேணுமப்பா ஆமா எப்பா என்ன ஆடு வேணுமா வேண்டாம் மாடு வேணுமா வேண்டாம் சொத்து வேணுமா சுகம் வேணுமா வேண்டாம் ஏ பொண்டாட்டி வேணுமா அதெல்லாம் வேண்டாம் ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு உங்க அம்மையை கட்டிட்டு நான் படுத்த பாடி எனக்கு தான் தெரியும் பொண்டாட்டியே வேண்டாம் பெண்டாட்டியே வேண்டாம் பேசாம ஒரு உத்திராட்ச மாலையை போட்டுக்கிட்டு காய் வேட்டியை கட்டிட்டு நான் பேசாம ஐயா கோயில்ல போய் கத்துக்கிடுவேன் ஏ மகனே வல்லரக்கா என்ன உனக்கு என்ன வரும் வேணும் என்று என்னிடம் கேள் என்று சொல்லும் பொழுது ஆமா ஆண்டவன் சிவபெருமானத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா என்னம்மா அங்கே ஆண்டவன் இடமாதில இடமாதில வல்லரக்க ராட்சதன் ஆண்டவனே பகவான் ஆண்டவனே பகவான் ஏ அவள குஞ்சங்கள் ஆண்டவனே பகவான் குஞ்சங்கரனே அவனோட வார்த்தைகள் சிறியவர் ஈஸ்வரனை தரவே கடவுளையோ சிறியவரோ கடவுளையோ சிறியவர் ஏ கடவுளரை தரவே அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வல்லரக்கர் ராட்சதன் சொல்கிறான் என்ன சொல்லுதா ஆண்டவா பெரும்பொருளே என்ன அரக்கா எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா உனக்கு என்னப்பா வேணும் கடகை காட்டினாலும் கடுகை விட சிறிய வரம் கடவுள் நீரை தர வேண்டும் வேணுமா வேணுமா மிளகை காட்டினாலும் மிளகை விட சிறிய வரம் மறையொன் நீரை தர வேண்டும் எனக்கு வேணும் அப்ப ஆண்டவன் சொல்கிறார் என்ன என் மகனே வல்லரக்கா என்ன சாமி கடுகுங்க மிளகுங்க சீரகங்க பெட்டி கடை வைக்க போறியா கடை வச்சவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் கடையை எடுத்துட்டு போயிட்டாங்க தெரியுமா 3 தடவை கடை வச்சேன் 3 தடவை கடனா கொடுத்துட்டு சீரட்டட்டையிலே எழுதி வச்சு என் கடையே போச்சு காசாப்படியில போனஸ் போட்டுட்டு உனக்கு தாரேன் சம்பளம் போட்டுட்டு உனக்கு தாரேன் ஆக மொத்தம்
கணக்கு பின் கணக்கு வந்த கணக்கு போன கணக்கு இப்ப உள்ள கணக்குன்னு போச்சு. கடை போச்சு. கடை 3 கடை போச்சு. உண்மைதான். அப்போ சரி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வல்லரக்க ராட்சதன் சொல்கிறான், என்னம்மா ஆண்டவா பரம்பொருளே, என்ன எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வர வேணும்? அதாவது நான் கேட்க வரவேன் தரணும்னு சொன்னா சரி உங்க பக்கத்துல இருக்கிறது யாரு? என் சம்சாரம் ஒய்ஃப் மை ஒய்ஃப். ஏ அப்பா ஆண்டவா பரம்பொருளே, ஆதி சக்தி மீது ஆணையாக வரம் தருவேன்னு சொன்னா சரி என்ன வரணும் உமட்ட கேப்பேன். சரி சத்தியம் பண்ணுவீரா? சத்தியம் பண்ணணுமோ? ஆமா. ஆதிபரா சக்தி மேல சத்தியம் பண்ணாம விநாயக மேல முருகன் மேல குண்டோதர மேல பண்ணட்டுமா? அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. ஆதிபரா சக்தி மேல சத்தியம் பண்ணாத நீ வரத கேப்பியா? ஆமா. என்னுடைய மனைவி ஆதிபரா சக்தி மீது ஆணையாக ஆணையாக வல்லரக்க ராட்சதனி என்ன வரத்தை கேட்டாலும் நான் உனக்கு தாரேன்ப்பா. ஆண்டவா பரம்பொருளே, என்ன சத்தியம் பண்ணிருக்கிற போய் சொன்னீர்னு வச்சுக்கிடுங்க. சத்தியம் தவறாதவன் இந்த ஆண்டவன். ஆண்டவா என்ன எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வர வேணும்? நீல ஆள் காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தகனடிய அரிய என்னுடைய சிரசை 3 நேரம் சுத்தி எதை பார்த்து நீட்டினாலும் ஆமோ இப்படித்து எரிய வேண்டும். அப்பேர் விட்டும் எரிக்கும் வரம் கடவுள் ஏறை தர வேண்டும். எரிக்கு வரும் எனக்கு வேணும். அப்ப சிவபெருமான் சொல்கிறார், என்ன என் சொல்லுதாரு? மகனே அருணருக்கா, என்ன சாமி? ஆலவரம் கேட்டாலும் சாக வரம் கேளாதப்பா. கேட்காத மகனே, இந்த வரம் உனக்கு வேணாம், வேற என்ன வரமானு கேளு. வேற ஏதாவது கேளப்பா. ஆண்டவா என்ன சத்தியம் பண்ணிட்டு மாறுதி 26 சக்தி மேல சத்தியம் பண்ணிருக்கேன். ஆண்டவா நான் கேட்ட வரத்தை நீ தந்தே அவனும் ஐயா தாரேன்ப்பா அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமதாயி ஆண்டவனா ஆகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா எப்படி வரத்தை கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா? தந்தே தந்தை நடா வல்லரக்கா வல்லரக்கா நீ தரணியெல்லாம் ஆண்டிடுவாய், கொடைக்கு கீழே நீ தரணியெல்லாம் ஆண்டிடுவாய். கொடைக்கு கீழே வல்லரக்கா ஐயா கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா வல்லரக்கா இந்த குவளையத்தை ஆண்டிடுவாய், கொடைக்கு கீழே இந்த குவளையத்தை ஆண்டிடுவாய். கொடைக்கு கீழே வல்லரக்கா அப்படியே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா வல்லரக்க ராட்சதனுக்கு தந்தே தந்தனடா வல்லரக்கா அரக்கா தரணி எல்லாம் ஆண்டிடுவாய் என்று சொல்லி வரத்தை கொடுத்தார். வரத்தை கொடுத்த என் மகனே வல்லரக்கா என்ன சாமி? ஒண்ணு மட்டும் புரிச்சுக்கோ, என்ன சாமி? தந்த வரத்தை கொண்டு தவறியாது செய்தேனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? தானளிக்கும் வல்லரக்க என்று சொல்லி வரத்தை கொடுத்தார். சரி அப்படியே வரத்தை வாங்கி கொண்டு வல்லரக்க ராட்சதனானவன் என்னம்மா? வடக்கு கொட்டு வாசலில் வரும் பொழுது நாரதர் மகிழ்ச்சி பார்த்தார். என்ன ஏன் மகனே வல்லரக்கா, என்ன சாமி? போகும்போது கும்பாளமா போனியா கொண்டாட்டமா போனியா இப்படி கை வீசிட்டு வரைய என்ன விவரம்? சாமி நான் ஆதி கைலாச பர்வதத்துக்கு போனேன். ஆண்டவரிடத்துல எரிக்கு வரத்தை கேட்டேன். சரி சிவபெருமானி எரிக்கு வரத்தை தந்தாரு. இப்ப நான் சந்தோஷமா வரேன். எரிக்கு வர சிவபெருமானுக்கு தந்தாரா? ஆண்டவன் இந்த அரக்கனுக்கு எரிக்கு வரத்தை கொடுத்தாரு. அப்படியா? ஆமாப்பா. ஏ என் மகனை வல்லரே, என்னுடைய வார்த்தைக்கு நீ தந்த நல்ல வரமதே பரிசோதித்து பார்க்கணுமா என்று சொல்லி நாரதே அரக்கனோட இடமாது, அரக்கனோட இடமாது அழகுடனே சொல்லுதார். அப்படியே ஆதிவெள்ளை கைலாசத்திலே ஆமாம்மா. வடக்கு கோட்டை வாசலிலே ஆண்டவன் சிவபெருமானத்திலே வரத்தை கொண்டு வாங்கும் பொழுது சரி வல்லரக்க ராட்சதன் மனதுக்குள்ள நினைக்கிறான், என்ன நினைக்க? பகவானிடத்திலே வரத்தை வாங்கணும்னு சொன்னா என்ன பகவானை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்தில் வாங்கிய வரத்தை கொண்டு அவரையே பரிசோதனை செய்யணும். வல்லரக்கை மனசுக்குள்ள நினைக்கான், என்ன நினைக்க? ஆண்டவனை எரித்தோமானால் ஆதிவரா சக்தி அவனுக்கு சொந்தமா, ஆதி கைலாச பர்வதமே நமக்கு சொந்தம். ஈஸ்வரியை எரித்தோமானால் இந்த ஈஸ்வரியானவள் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். பகவானை எரித்தோமானால் பார்வதியானவள் நமக்கு சொந்தம். ஆமா அப்படி
என்று சொல்லி வளரக்க ராட்சதனானவன் என்னம்மா ஆண்டவன் சிவபெருமானத்துல எரிக்கு வரும் பொழுது என்ன ஆதிவெள்ளி கையிலை விட்டு என்னம்மா யார் யாரெல்லாம் எப்படி ஓடுகிறார்கள் தெரியுமா? எப்படி ஓடுகின்றார்கள்? நாரதேரும் ஓடினார் தவம் முனிவர் ஓடினார், இந்திரனும் ஓடினார் சந்திரனும் ஓடினார், ஜெய சூரியனும் ஓடினார் சுக்ரேசன் ஜெய ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார், ஏ சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார், ஜெய கிளி நல்ல வாகனத்தில் மன்மதனும் ஓடினார், ஏ முதலை வாகனத்தில் வர்ணதேவன் ஓடினார், ஏ காளை நல்ல வாகனத்தில் ஆண்டவேரும் ஓடினார், ஏ படைக்கு தொழில் வேணாம் என்று பிரம்மதேவன் ஓடினார், ஏ குடையை போட்டுவிட்டு குண்டோதரனும் ஓடினார், ஏ மயில் நல்ல வாகனத்துல சுப்பிரமணியன் ஓடினார், அங்க பெருச்சாலி வாகனத்துல பிள்ளையாரும் ஓடினார், ஏ ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலோ எப்பா அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணா வரவல்ல ஈஸ்வரன் இறையோனே இது என்ன அலங்கோலோ எப்பா இதை சொல்ல நேரம் இல்லை இன்னும் வரவல்ல அப்படி ஆதிவெள்ளி கையிலே விட்டு வளரக்க ராட்சதற்கு தான் பயந்து அவரவர் வாகனத்திலே அவரவர்கள் ஓடினார்கள். ஆட்டுக்கிடா வாகனத்திலே அக்னி தேவன் ஓடினார், சிங்கமுக வாகனத்திலே காளி தேவி ஓடினார். அப்படி வல்லரக்க ராட்சதனுக்கு தான் பயந்து ஆண்டவனா ஆகப்பட்ட சிவபெருமான் எப்படி ஓடினார் தெரியுமா? சுவாமி 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார், ஜெய ஓடிக்கொண்டு இருந்தமானால் உடல் அடைத்து போவோம் என்று பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி ஜெய தலையதுள்ள கங்கையாரை தரையதிலே இறக்கி வைத்து அக்கினியால் இருந்தவரை தண்ணீராலை குளிரச் செய்தார். ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு தான் பயந்து சுபரளி புஷ்பத்திலே ஆண்டவன் சிவபெருமான் ஐயா சடை குழுங்க முடி குழுங்க ஐயா முடி குழுங்க அங்கே சங்கர பகவான் தான் ஒழியா முடி குழுங்க ஆண்டவன் சிவபெருமானுக்கு தான் பயந்து ஆதிவேலி கையிலை வீட்டு உடனே போகும்போது ஆதி வேற சக்தி வடக்கு கோட்டை வாசலே ஆண்டவனை காணாமல் முத்து முத்த கண்ணீர் முத்து மூத்த கண்ணீர் முகமெல்லாம் சோர விட்டா அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வல்லரக்க ராட்சதனுக்கு தான் பயந்து தேவாதி தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி அருளுக்குள்ளே இருந்தமானால் அரக்கன் வந்து எரிப்பான் என்று சொல்லி சிவரளி புஷ்பத்துக்களே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிவலிங்கமாக போய் ஒளிந்தார். அப்படி ஒளிந்திருக்க ஆதிவெள்ளை கைலாசத்திலே ஆதிவரா சக்தியானவா ஆண்டவனை காணாமல் வடக்கு கோட்டை வாசலிலே வந்து முத்து முத்தா கண்ணீரை முகம் எல்லாம் சோர விட்டார்.
சோற விட்டா பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் சோரமிட்டால் ஆமதாயே அப்ப ஆதிபராய் சக்தி மனதுக்குள்ள நினைக்கா என்ன நினைக்கா உண்மை ஆண்டவன் சிவபெருமான் ஆமா கைலாசம் வரணும்னு சொன்னா சரி என் அண்ணன் கொன்னன் கோபால கண்ணை வந்தாத்தான் என் கோதண்ட ரகுராம வந்தாத்தான் அண்ணனை எப்படியாவது அத்தானா அழைத்து வர முடியும் சரி அதாவது என்ன பெண்ணாக பிறந்தவளுக்கு என்னதாயி புகுந்த வீட்டுல ஒரு கஷ்டம்னு சொன்னா பிறந்த வீட்டை தான் முதல்ல நினைப்பா கட்டி கொடுத்த வீட்டுல 2 அடி மாப்பிள்ளை தூக்கி போட்டு மிதிச்சுட்டான்னு வைங்க அன்னைக்கு தான் பிறந்த இடத்து ஞாபகம் வரும் அப்பதான் வருது வரும் இப்ப யாரையும் அடிக்கலாம் முடியாது அடிக்க பிடிக்கலாம் முடியாது கொன்னுருவாங்க ஆமா அந்த அம்மாலே கொடுத்துவா சரி சரியா ஆமா ஆண்டவரின் சிவபெருமான் அரணிமுட்டுக்களை ஒளித்திருக்க ஆதிபரா சக்தி பார்வதின்னு நினைச்சா ஆமா நினைச்சா இனி நம்ம அண்ணன் கோபால கண்ணை வந்தாத்தா ஆமா ஆண்டவன் சிவபெருமானை கைலங்கிரி மலைக்கு அழைத்தவர் என்று சொல்லி ஆமோ என் ஆதிபர சக்தியானவா எப்படி அழைக்கிறாள் தெரியுமா எப்படி அம்மா தன்னே நன்னே ஐயா தானானே ஐயா தானானே அரகர தன்னே நன்னே ஐயா தானானே சிவ சிவதானே ஐயா அழகடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட ஐயா அச்சுதரே ஐயா வாரும் ஐயோ ஐயா பார்க்கடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட ஐயா பச்சை மாலே ஐயா வாரும் ஐயோ ஐயா துளசிமணி ஐயா மார்பலக ஐயா மார்பலக ஐயா தூயவரே ஐயா வாரும் ஐயோ அவருடைய ஆதிவெள்ளை கைலாசத்திலே வடக்கு கொட்ட வாசலிலே இந்த அழகப்பட்ட பர்வதா தேவி அழகு பார்வதா தேவி அண்ணா கோபால கண்ணா என் மாயவா கேசவா மதுசூதனா என் பெருமாளே நாராயணா நீதான் எப்படியாவது என் துயரத்தை தீர்க்க வேண்டும் நீதான் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படி என்று சொல்லும் பொழுது சரி ஆதிவெள்ளை கைலாசத்திலே ஆயக்கண்ணன் கோபாலன் வந்தார் வந்தார் ஏ அம்மா பார்வதி அண்ணே வாண்ணே 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 எதுக்கு மூக்க சிந்தமா அண்ணே என்ன என்னெல்லாம் நடந்துட்டு தெரியுமா எங்க வீட்டுல என்னம்மா என்னம்மா நடந்துச்சு என்ன இங்க பாருனே கொஞ்சம் இங்க கேட்டு பாருங்க என்னெல்லாம் நடக்கு பாரு ஒரு வாரத்தை அலுப்பு வல்லரக்கேன் தவமரம் தான் ஆமா எரிக்கை வரத்தை கேட்டான் சரி நான் தான் சிவபெருமான கொடுக்க சொன்னேன் கொடுக்க சொன்ன முன்னே எரிக்கை வரத்தை வாங்கிய வல்லரக்கு சரி மாப்பிள்ளை சிவபெருமானை எரிக்க வந்துட்டான் ஆமா என் கணவர் சிவபெருமான் கைலாசமனை விட்டு போய் 8 நாள் ஆச்சு ஆச்சம்மா என் மாப்பிள்ளை சிவபெருமான் இப்ப எங்க இருக்காரோ தெரியல தெரியலையே தெரியலையே அரக்கனை அழிச்சு அத்தான் பகவானை கைலாசம் கொண்டு வந்து நீதானே சேர்க்கணும் யோசி. ஆமா அப்படி என்று சொல்லும் பொழுது சரி ஆயக்கண்ணன் கோபாலன் சொன்ன அம்மா பார்வதி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் கவலைப்படாதம்மா அத்தான் பகவானை நான் அழைத்து வரணும்மா ஆமையா அப்படி என்று சொல்லி என் ஆயக்கண்ணன் கோபாலன் எப்படி இருக்கிறார் தெரியுமா எப்படி எப்படி ஆடுமைக்கும் ஆயன் போல ஆமோ ஆமா அச்சுதரும் வடிவம் கொண்டார் போடம்மா போடு ஆடுமைக்கும் ஆயன் போல மாயம் போலே இந்த மாயக்கண்ணன் வடிவம் கொண்டார் வடிவ கொண்டார் மாயம் போலே
27 ஆமோ ஆமா தொட்டேனா மோந்தொன்னு தாரா போடம்மா போடு ஆண்டவனை தேடி எல்லோ தேடி தேடி அல்லோ அச்சுதரும் வாராரே வாராரே தேடி அல்லோ அவருடைய ஆயக்கண்ணன் கோபாலன் கோபாலன் ஆடும் ஆடுகளை எல்லாம் பற்றிக்கொண்டு நந்தவன தோட்டத்திலே வருகிறார். சரி அப்படி நந்தவன தோட்டத்திலே வந்து வந்து என் ஆயக்கண்ணன் கோபாலன் என்னம்மா ஆடும் ஆடுகளை எல்லாம் பற்றிக்கொண்டு புல்லாங்குழல் இசைக்கும் பொழுது இசைக்கும் போது ஆடும் ஆடுகள் எல்லாம் எப்படி ஆடுகிறது தெரியுமா? எப்படி அம்மா ஆடுகின்றது ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே பசுவே பசுவையா ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே 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 ஆடாய் பா 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 ஐயா கண்ணனு தொங்குல சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு கால் தூக்கி திருநடனும் ஆடிடும் பசுக்கள் கால் தூக்கி திருநடனும் ஆடிடும் எங்க வந்து நிக்க பாருங்க பசு பசு பா பா ஐயா மலையோரம் மேகின்ற மயில பசுவே மயில பசுவே மச்சானை காணோம் என்று தேடாய் பசுவே நீயும் மச்சானை காணோம் என்று தேடாய் பசுவே ஆபரேட்டர் ஐயா ஐயா சரியாயிட்டு அப்படி நந்தவன தோட்டத்திலே அயக்கண்ணன் கோபாலன் கோபாலக்கண்ணன் புல்லாங்குழலை இசைக்கும் பொழுது ஆடும் ஆடுகள் எல்லாம் அங்கும் எங்கும் காலத்துக்கு திரு நடமாடம் ஆடுகிறது. சீங்குழல் சத்தம் கேட்டு என் பெருமாளுடைய சத்தம் கேட்டு அழகா ஆடுது. அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆமா அந்த நந்தவன தோட்டத்திலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா எப்படி ஆடுகிறார் தெரியுமா? எப்படி அம்மா ஆடுகிற திக்கி திமி 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 என சிவனும் ஆடவே ஆதி சிவனும் ஆடவே சிவனரேக்கும் அரளி கோப்பு ஆடவே ஏ சிவனரேக்கும் அரளி கோப்பு ஆடவே சிவனும் ஆடவே மற்ற கோப்பில் ஆடிடாமல் ஒற்ற கோப்பது சுவாமி ஒற்ற கோப்பது அது தத்தறிகிட தரி தரியன தாளம் போடவே அது தத்தறிகிட தரி தரியன தாளம் போடவே அது ஒத்த கொப்பது அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா சிவரளி விஸ்வத்துக்களை இருந்து இருந்து அங்கும் எங்கும் தலையை சுத்த ஆடுகிறார். தலையை சேர்த்து ஆடுகிறார். உடனே பார்த்தார் அயக்கண்ணன் கோபாலன், என்ன நம்ம அச்சா இங்கதான் ஒளிஞ்சிருக்காரு இந்த அரளி மூட்டுக்குள்ள தான் நம்ம ஆண்டவன் ஒளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அயக்கண்ணன் கோபாலன் என்னம்மா நந்தவன தோட்டத்திலே இருந்து கொண்டு ஏன் மச்சானோ மச்சான் ஐயோ அத்தா எங்க அத்தா எங்க போய் நிக்காரு பாரு சோறு கிட்ட போய் ஒரு மாதிரி நிக்காரு
ஏன் மச்சானோ மச்சான் என் மச்சான் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க உடனே மச்சான். ஆண்டவன் சிவபெருமான் செவ்வரளி விஸ்வத்துக்குள்ள இருந்து மனதுக்குள்ள நினைக்கிறார் என்ன நினைக்காரு? அரக்கன் தான் வந்து நம்மள அத்தான்னு கூப்பிடுதானோ. என் சண்டாள பாவி எரிக்கி வரத்தை வாங்கிட்டு நம்மள அத்தா மச்சான்னு கூப்பிடுதானே. மானங்கட்ட பையன் முறை சொல்லி கூப்பிடுதானே. நமக்கு நிலைமை எவ்வளவு சிக்கல்ல மாட்டி எடுக்க பாரு அப்படின்னு சொல்லி செவ்வரளி விஸ்வத்துக்களை ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இருக்கும் பொழுது என்னம்மா ஆயக்கண்ணன் கோபாலன் மனதுக்குள்ள நினைத்தார். என்ன நினைக்காரு? இவர் இப்படி எல்லாம் சொன்னா வெளியில வர மாட்டார். மரியாதையா கூப்பிட்டா சிவபெருமா அரளி முட்டை விட்டு வெளியில வரமாட்டாரு. இவர்களுடைய திரு விளையாடுகளை எல்லாம் சொன்னாதான் என்ன பகவான் வெளியில வருவார். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மைனஸ் பாயிண்ட் ஒன்று, அந்த மைனஸை தூக்கி போட்டா இவர் வெளியில வந்துருவார் அப்படின்னு சொல்லி ஆயக்கண்ணன் கோபாலன் சரி ஆண்டவன் சிவபெருமானை திரு விளையாடுகளை எப்படி சொல்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா மதுரையில மனுஷன் வந்தது மானம் இல்லையோ, உனக்கு ரோஷம் இல்லையோ, இந்த பாண்டியன் கையால் அடிகள் பட்டது, இல்லையோ இந்த பாண்டியன் கையால் அடிகள் பட்டது இல்லையோ சமானம் இல்லையோ. புட்டுக்கு நேர் ஆமா புட்டுக்கு நேர் ஆமா புட்டுக்கு நேர் கையேந்தியது மானம் இல்லையோ, ரோஷம் இல்லையோ, பிரம்பாலே அடிகள் பட்டது இல்லையோ பிரம்பால் அடிகள் பட்டது இல்லையோ மானம் இல்லையோ. அப்படியே ஆண்டவன் சிவபெருமானுடைய திருவிளையாடல் சொல்லும் பொழுது சரி உடனே மனதுக்குள்ள நினைத்தார். என்ன நினைக்கிறாரு? நம்மளுடைய திருவிளையாட தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு? நம்முடைய பழைய கதையெல்லாம் தெரிஞ்சது அரக்கனுக்கு தெரியாது. ஆயக்கண்ணன் மாயக்கண்ணன் நம்முடைய மைத்தினர் கோபால கண்ணனுக்கு தான் தெரியும். அப்படின்னு சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அரளி முட்டுக்கள் இருந்து வெளியில வந்தார். அப்படியே அரளி முட்டுக்கள் இருந்து வெளியே வரும் பொழுது சரி ஆயக்கண்ணன் கோபாலம் பார்த்து சிரிக்க, என் மச்சானோ என்ன உங்க தலைலாம் இப்படி உடைஞ்சு கிடக்கு, என் மச்சானோ எப்படி இருக்கீங்க நீங்க, ஏன் இப்படி வருது? இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே நேற்று கச்சேரி பார்த்தீங்களோ? நேற்று கச்சேரி அதான பார்த்தேன். எங்களெல்லாம் கூப்பிடல கச்சேரி பார்த்தேன். கச்சேரி சவுண்ட் எங்களுக்கு அங்க வர காட்டுச்சு. சரி எங்களை தான் நீங்க கூப்பிடலாம். அடுத்த வருஷம் கச்சேரிக்கே வந்துருவோம். கூப்பிடுவீங்களா? தூக்கணும் தெரியல, எந்த உலகத்துல இருக்கேன்னு எப்பதான் யோசிக்க போறார். அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி அரளி முட்டுக்கள் இருந்தே வெளியில வந்தார். ஆமா உடனே பார்த்த, என் மச்சானோ என் மச்சான் உங்க கொஞ்சமாவது வெக்க இருக்கா? மச்சான் மச்சான் கதவை திறந்து வச்சான், மச்சான் மச்சான் கதவை திறந்து வச்சான், மச்சான் மச்சான் கதவை திறந்து வச்சான். அப்படியே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி என் மச்சானோ உங்க கொஞ்சமாவது வெக்க இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சுவர்ணம் இருக்கா? ஏன் இப்படி சுளுக்கு கேட்டு போய் அரளி முட்டுக்களை படியளக்க பரமசிவம் இப்படியாயே ஒழிச்சு கிடப்பாரு. ஒரு அரக்கணக்கு வரம் கொடுத்துட்டு இப்படி ஒளிஞ்சிருக்கிற, கொஞ்சமாவது உமக்கு ரோசம் இருக்கா? உம்ம நம்பி என் தங்கச்சியை கட்டி தந்தேனே, அவரை கொண்டு கைலாசத்துல விட்டுட்டு நீர் வந்துட்டியரு. கட்டின பொண்டாட்டியா அப்படியே விட்டுட்டு வர மனுஷன் ஐயா. அப்படின்னு சொல்லும் பொழுது சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார், என்ன ஏன் மச்சம் கோபால கண்ணன என்ன மாப்பிள்ள நேருதான் எப்படியாவது அரக்கனை அழிக்கணும் ஐயா. உங்களுக்கு வேற வேலையே இல்ல மாப்பிள்ள. என்ன என் தங்கச்சி உமக்கு கட்டி தந்துட்டு நான் என்ன பாடு படுதேன். கொடுக்க கூடாத வரத்தை கொடுக்க கூடாதவனுக்கு கொடுத்துருக்கியரு. வேற என் தங்கச்சி அழுவுதா, நான் வாரேன். வேற நான் தான் உங்க பிரச்சனையே தீக்கண்டியா இருக்கு. இப்ப என்னையா செய்யணும் சொல்லுங்க, என் நேராவது. என் ஆண்டவா பரம்பொருள்ல என்ன மாப்பிள்ள? அதாவது மச்சான் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? வல்லரைக்க ராட்சதனை அழித்துட்டு வந்தேன்னு சொன்னா சரி உமர் தங்கச்சி கூட போய் நான் வாழுதம் ஐயா. ஓ அரக்கனை போய் நான் அழிச்சுட்டு வரணும். ஆமா அப்படின்னு சொன்னா சரி என் ஆடு மாடுகளை நீங்க பத்தணும். அப்படியா? ஆண்டவா என்ன ஆட்டுல ஒரு ஆடு குறைஞ்சாலும் உமர் கயிறு கட்டி தூக்கிடுவோம் ஐயா. மாப்பிள்ள என்ன ஆடு மாடை பத்தி எனக்கு தெரியாது. உங்க பரம்பரை ஆடு மாடு பத்தக்கூடிய பரம்பரை. நந்த கோனார் யசோதைக்கு பிள்ளையா பிறந்த ஆடு மாடு பத்தி நீரு.
நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. ஆடு மாடு எப்படி பத்தணுங்கிறத கொஞ்சம் விவரமா சொல்லி தந்தா அதே மாதிரி செய்வேன். அப்படின்னு சொல்லி ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஆயக்கண்ணன் கோபாலன் மனதுக்குள்ள நினைத்தார், என்ன இதே சொர்வத்தோட போனோட சொன்னா அரக்கனை எரிக்க முடியாது, சொர்வத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆயக்கண்ணன் கோபாலன் பெண் சொர்வத்தை எடுத்தார். சரி, அதாவது பெண்ணால கட்டது நிறைய பேர், ஏகப்பட்ட பேர். உங்க தாத்தா கட்டதும் பெண்ணால தானே கட்டாரு. இந்திரன் கட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கட்டதும் பெண்ணால். சரி, வாலி கட்டும் பெண்ணதே, ராவண பட்டனும் பெண்ணாலே, ராவணேஸ்வரன் கட்டது சீதா பிராட்டியால. அப்படி ஆயக்கண்ணன் கோபாலன் சரி எப்படி சொர்வத்தை மாற்றுகிறார் தெரியுமா? எப்படி ஆயக்கண்ணன் கோபாலே, ஐய கோபாலே, ஆதி வெள்ளை கைலாசத்திலே கோபாலே, ஆயக்கண்ணன் கோபாலே, வயதுடை மோகனே போல் வடிவங்கோண்டு தோட்டத்தில் உடனே வாரவாதி ராசுதேனு பெண்ண பெண்ண பெண்கோடைய பெண்ண பெண்ண பெண்கோடைய என்னுடைய வார்த்தைகளே தோட்டத்தில் கண்ணன் கோபாலே வாரவாதி வல்லரேக ராசுதேனு பெண்ணென்று தான் நினைத்தால் என்று எண்ணலைய மேலக்கலைஞர்கள் உடனடியாக ஆண்டு என்று எண்ணினான், ஆண்டு என்று எண்ணினான் ஆயக்கண்ணன் எண்ணலைய ஏ அம்மா அம்மா பெண்கொடைய வார்த்தைக்கு ஊரு எந்த நாடு என்ன நகரமே, ஓ அம்மா பேரு என்ன, அப்பா பேரு என்ன அம்மா என்று சொல்லி வல்லரே முகம் கொண்ட வல்லரே அரக்கனோட இடமதே. ஏ அண்ணா அண்ணா வல்லரே, ஏ அண்ணா அண்ணா வல்லரே என்னுடைய வார்த்தைக்கு அப்படியே வல்லரக்கர் ஆச்சுதனானவன். ஆமதாயி, ஏ அம்மா பெண்கொடிய என்ன 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 ஏ இவ்வளவு நகையை அள்ளி போட்டு இவ்வளவு தலை நிறைய பூஜிட்டு சிங்கு சிங்கா சிங்கு சிங்கான்னு வாரிய, சிங்கி சக்கா சிங்கி சக்கா சிங்கி சக்கா சிங்கி சக்கான்னு வரிய. ஒரு பொட்ட பிள்ளை நகை அள்ளி போட்டு வரலாமா? ஒரு கிராம் 11,920 ரூபாயாச்சே. செய்கூலி சேதாரம் அதுக்கு மேல வந்துருமே. இப்படி அள்ளி போட்டுட்டு போறிய பயமா இருக்கா? ஏ அம்மா பெண்கொடி உன் பேர் என்ன முதல்ல? கோட்டீஸ்வரனே. ஏடா என்ன நீ என்ன வழிமுறைக்க முத உன் பேர் என்ன பேரு? நீ அத்தை மவனா மாமா மவனா சொந்தமா பந்தமா காட்டுக்குள்ள இப்படி ஒரு பிள்ளை போற பிள்ளைய வழிமறிக்க நீ யாரு? ஏ அம்மா என்ன நான் தான் பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்கராட்சி தான் என் பெயர். நீ வல்லரக்கனாயிரு நல்லரக்கனாயிரு, என்ன எதுக்கு வழிமறிக்க? ஏம்மா உன் பேர் என்ன பேரு சொல்ல? அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படியா? சொல்ல முடியாது. ஏ அண்ணா அரக்கா என்ன என் பேர் தான் மோகினி. ஓ மோகினி. ஆமா. ஓ எம்மா என்ன நீ இவ்வளவு அழகா இருக்கிய, என்னம்மா உனக்கு நாடு என்ன நகரம் என்ன? என்ன என்ன ஏன் அண்ணா அரக்கா என்ன என்னை வழி மறைக்காத உடு சொன்னாக்கியாளு. சரி அப்படின்னு சொல்லும் பொழுது என்னம்மா வல்லரக்கர் ராட்சத நடத்தலை மோகினி பெண்குடி அனுபவி சொல்கிறார். என்ன சொல்லுதா? ஏ அண்ணா அரக்கா, ஏ அரக்கா, நான் பிறந்ததும் மலையாளம், மலையாள தேசம். எங்க அப்பா பேரும் மலையரசன், அரசன். எங்க அம்மா பேரும் மலையரசு. சரி நாங்க அக்கா தங்க 8 பேர் இருக்கோம்னா ஒழுங்கா மரியா நீ பேர் வழி வரைக்க. அக்கா தங்கச்சி 8 வரணும். உங்க அப்பையும் சட்டி அடிச்சுட்டு தெரு தெருவா பிச்சைக்கு தான் போகணும். ஏ அண்ணா வல்லரே என்னுடைய
என்னுடைய வார்த்தைக்கு நாடு என்ன நகரம் என்ன அது வந்த விவரம் என்ன என்று சொல்லி மோகினி உன்னோட இடமாது உடனே சொல்லும் போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு மோகினியால் யாது சொல்வார் வல்லரக்கர் அச்சுதனானவன் ஆமா மோகினி இடத்திலே சொல்லுங்க ஏ அம்மா பெண் கொடிய என்ன நீ எங்க இருந்து எங்க போற உனக்கு என்ன விவரம் என்று சொல்லு என் வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறியா ஆமாப்பா எம்மா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா கல்யாணம் முடிச்சு 8 நாள் ஆச்சு என் கழுத்துல பாரு தொங்குது தாலி தங்கமா கோல்டு கவரிங் ஒரிஜினல் கோல்டு ஒரிஜினல் கோல்டா கோல்டு கவரிங் கோல்டு 916 யா எல்லாம் ட்ரம் பார்க்க வேலை அந்த ட்ரம் பார்க்க வேலை இவ்வளவு ரேட்டை கூட்டி வந்துட்டாரு ட்ரம் பேசாம பிடிச்சு கொண்டாந்து குற்றாலத்துல போடணும் ஏமா மோகினி என்ன அண்ணன்னு சொல்லாத சரி வாய் திறந்து அத்தான்னு சொல்லி கூப்பிட ரொம்ப லட்சணமா இருக்கும் என்ன உன் மூஞ்சியும் மோரக்கட்டையும் நீங்க அத்தான்னு சொல்லணும் அத்தான்னு ஏமா மோகினி என்ன கோவப்படாத அத்தான்னு சொல்ல நீ தள்ளி போ முதல்ல சரி மச்சான்னு சொல்ல உரசாதே நான் நெருப்பு என்ன தீப்பொறி திருமுகம்னா ஏன் மோகினி என்ன உனக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னு சொன்னியா உன் வீட்டுக்காரு பேர் என்ன பேருமா வீட்டுக்காரர் பேரை யாரு சொல்லுவா வாயிட்டு நாங்களாம் சொல்லுவோம் நான் தூங்குறாங்களா அவங்ககிட்ட கேட்டு பாரு வீட்டுக்காரர் பேரை சொல்லுவாங்களான்னு கேளு தூக்கத்தில் எழுப்பு கேட்டாலும் சொல்ல மாட்டாவும் வீட்டுக்காரம்மா பேரு தெரியுமா ஆனா உங்க அம்மா நீ அப்படி கேள்வி கேட்கல ஏ அண்ணா அண்ணன் வல்லரே வார்த்தைக்கு நான் முடிந்த 7 நாள் வேத நாளையே தாத்த கூட சண்டை போட்டு வேத நாளையே மாமனார் கூட சண்டை போட்டு 3வது நாளையே 3வது நாளையே மூத்தாத்தா கூட சண்டை போட்டு வல்லரே என்னுடைய வார்த்தைக்கு மன்னனோடு சண்டையேட்டு வீடு போறேன் புருஷனோடு சண்டை போட்டு புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு போறேன் வல்லரே நாளையே கூட சண்டை போட்டு நாளையே அடுத்த வீடு சண்டை போட்டு நாளையே அடுத்த தேரு சண்டை போட்டு நாளையே 7வது நாளையே வீடு சண்டை போட்டு அப்படி வல்லரக்கர் ஆட்சி நடத்தலே ஆமா மோகினி பெண்குட்டி சொல்லி அண்ணா அரக்கா என்ன அரக்கா இந்த கல்யாணம் முடிஞ்சு 7 நாள் ஆகுது 7 நாள் தான் ஆச்சோ 7 நாள் தான் ஆகுது அண்ணா என் பாதை வச்சு 7 நாள் ஆகுது இங்கே அப்படி காட்டுக்குள்ள அழுதுகிட்டு வரையே என்ன வரும் என்ன முதல் நாள்ல மூத்த அத்தை கூட சண்டை போட்டேன் அத்தை கூட எவ்வளவு சண்டை போடுவாளா அத்தை கூட தான் சண்டை போட முடியும் அத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுனா நைஸா பாத்ரூமுகளை கூட்டு போய் நைஸா தள்ளி போட்டு எங்க அத்தை சோலி முடிஞ்சிட்டான்னு சொல்லி வேண்டியதானே பாத்ரூம்ல வழி விழுந்துட்டாவ அப்படின்னு சொல்ல வேண்டியதானே என்ன முதல் நாள்ல மூத்த அத்தை கூட சண்டை போட்டேன் சரி 2வது நாளையில மாமனார் கூட சண்டை போட்டேன் ஐயோ 3வது நாளையில மூத்த அத்தா கூட
சண்டை போட்டேன். அத்தான் திருட்டு பையவன். 4வது நாளையில என் நாத்தனார் கூட சண்டை போட்டேன். அவ அடுத்த வீட்டுக்கு போனவ கூட எதுக்கு சண்டை போட்டேன்? 5வது நாளையில நான் அடுத்த தெரு சண்டை போட்டேன் அண்ணா. அடுத்த தெருவுல போய் சண்டை போட்டிருக்கிய பாதவத்தி. 6வது நாளையில அடுத்த வீடு சண்டை போட்டேன் அண்ணா. ஐயோ 7வது நாளையில எய்த்த வீடு சண்டை போட்டு போறேன், என்னை வழி மறைக்க. இப்படி சண்டையா போட்டாலே உன்னை வச்சு எவன் வாழுவான்? என் அண்ணன் இருக்கா என்ன? நான் மன்னனோடு சண்டையே போட்டு வீடு போறேன், ஆளனோடு சண்டையே அந்த வீடு போறேன், நீ என்னையும் மறிக்காத என்று சொல்லி மோகினே நோட இடமறையில உடனே சொல்லும் போது அந்த வார்த்தை காதில் கேட்டு, அந்த வார்த்தை காதில் கேட்டு கணங்கே யாது சொல்வா. அப்படி வல்லரக்க ராட்சனிடத்திலே மோகனை வெண்முடியானவள் சொல்லும் பொழுது, ஆமாம்மா, வல்லரக்க ராட்சன் சொல்கிறார், ஏ அம்மா மோகனே, என்ன என்ன? நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் சொல்லுத மட்டும் கேள். சொல்லு சொல்லு. நான் சொல்லுத கேப்பியா? சொல்லுப்பா சொல்லுப்பா. ஏ அம்மா அம்மா மோகினே, நீ புருஷனோடு சண்டையே அந்த வீடு போக வேண்டாம், மன்னனோடு சண்டை போட்டு மாதா வீடு போக வேண்டாம், என்னோட வந்தையான வேறு மனைவியோ மன்ன வேறு மனைவியோ உடனே ஆண்டிடலாம். அம்மா அம்மா மோகினிய அவனோட வார்த்தையால் என்னோடு வந்தையான கொண்ட வேணும் தேவையோ உடனே வாழ்ந்திடலாம், பூனல நாரும்போல் அவளுடனே ஆண்டிடலாம். வல்லரக்க ராட்சதனானவன் மோகினிடத்திலே சொல்கிறார், என்னமா சொல்லுங்க? ஏ அம்மா மோகினி, என்ன ரக்கா? மன்னனோடு சண்டை விட்டு நீ மாதா வீடு போக வேண்டாம், நீ அங்க போவத தாயி. புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடுன்னு போக வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். என்னோடு வந்தையானா சரி, மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டிடலாம், பாதாள உலகத்துல ராஜா ராணியா இருக்கலாம், கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டிடலாம். ஆசைப்படுனா வல்லரங்க இப்ப அழிஞ்சு போயிருவான். 2 நிமிஷம் தான் இருக்கு அவனுக்கு. ஏ அண்ணா இருக்கா? என்ன? கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஏன் அப்படி சொல்லுது? ஏ அண்ணா அண்ணா வல்லரே, என்னுடைய வார்த்தைக்கு ஏ ஒத்தையில வாரவேல பரப்பா நினைக்கணும், ஏ தனியாக வாரவேல, ஏ தனியாக வாரவேல, ஓ தங்கையாக நினைக்கணும். ஏ அண்ணா அண்ணா வல்லரே, மகனேயால் வார்த்தைக்கு ஒத்தையில வாரவேல பரப்பா நினைக்கணும், தனியாக வாரவேல தங்கையாக நினைக்கணும். புத்தி கேட்ட வல்லரே, என்னுடைய வார்த்தைக்கு என்று சொல்லி மோகினி அரசனோட இடமானே சொல்லும் போது அந்த வார்த்தை காதில் கேட்டு, அந்த வார்த்தை காதில் கேட்டு வல்லரே யாரு சொல்லுவா.
அப்படி வளரக்க ராட்சதனிடத்துல ஆமா மோகினியானவள் சொல்கிறார், ஏ அண்ணா அரக்கா, ஏ அரக்கா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா அரக்கா? உனக்கு அறிவு கெட்டு போய் நிற்கியே. ஒத்தையிலே வாரவள உடன் பிறப்பாக நினைக்க வேண்டும், சரி தனியாக வாரவள தங்கையாக நினைக்கணுமே. நீ நினைக்கணுமே. இப்படி பேசுதிய உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அண்ணா? என்ன வான்னு கூப்பிடுதியே, உனக்கு கொஞ்சமா அது கூறு இருக்கா? கூறு வாய் நிறைய அண்ணன் உனக்கு கூப்பிடுதேனே, அப்பமாவது உனக்கு ரோஷம் இருக்கா? அண்ணன்னு சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம ஆகிட்டிய மடப்பயல. எம்மா மோகினி, என்ன நான் ஒண்ணு சொல்லுதேன் கேளு. என்னம்மா? நீ என்னோட பாதாளம் வந்தேன்னு சொன்னா என்ன உனக்கு ஒரு குறை இருக்காது பாத்துக்கோ. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கா அரக்கா? ஆமா முடிஞ்சிருக்கா? ஆமா. உன் மனைவி இருக்கும்போது என் மேல ஆசைப்படுத்தியே. நாளைக்கு என்னையே நீ விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன இருக்கு? அதனால ஏன் வல்லரக்கா, உன் மனைவி இருக்கும்போது என் மேல ஆசைப்படுறது தப்பு. ஒருத்திக்கு ஒருதனாக வாழ வேண்டும் என்பதுதானே தமிழ்நாட்டினுடைய பண்பாடு. அதனால அரக்கா, உன் வழிய நீ இப்படி போ, என் வழியில நான் இப்படி போறேன் அப்படின்னு எவ்வளவோ மோகினி சொல்லுதா. அரக்கனுக்கு புத்தியே இல்ல. புத்தி கெட்டவன் இப்பதான் போய் சேர்ந்துருவானு, 2 நிமிஷத்துல போயிருவான். அப்படி என்று சொல்லும் பொழுது சரி வல்லரக்க ராட்சனிடத்திலே மோகினி சொல்லுகிறா, ஏ அண்ணா அரக்கா, என்ன அப்படி நான் உன் கூட வரணும்னு சொன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். என்ன சத்தியம் பண்ணணும்? என்ன சத்தியம் தெரியுமா? என்ன செய்யணும்? நான் சொன்னது செய்வியா? என்ன சத்தியம் வேணாலும் ஏ பண்ணுவேன். அண்ணா அரக்கா, அரக்கா, ஆள் காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறியா. அரிய உன்னுடைய சிரசை 3 நேரம் தானே சுற்றி சுத்தி ஓ தொண்ட பகுதியில வைத்து மூத்த தாரத்தை நினைக்க மாட்டேன்னு சத்தியம் செய்தா செய்தா நான் உன்னோடு வருவேன் என்று சொல்லும் பொழுது சரி வல்லரக்க ராட்சதனானவை பெண் என்று நினைத்தான், பெருமாள் என்று நினைக்கவில்லை. கன்னி என்று நினைத்தான், கார்வண்ண பெருமாள் என்று நினைக்கல. அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் என்ன செய்தான்? என்ன செய்கிறான் தெரியுமா? என்னம்மா? எம்ம தெப்ப குளத்தை தீர்த்தமாடு, ஏ தெப்ப குளத்தை தீர்த்தமாடு, ஏ வல்லரக்க ராட்சதேனோ ஒரு முங்குதானே, ஏ முதுவ கூட நினைக்கலையா, 2 முங்குதானே, ஏ தலைய கூட நினைக்கலையா, 3 முங்குதானே, ஏ மோகினிய பாக்கானே, வல்லரக்க ராட்சதேனோ ஏ மோகம் கொண்ட வல்லரக்க யார் காட்டி விரலடைத்தியா, ஏ ஆகாதேவி கங்காதேவியா, ஏ பூமாதேவி தானறியா, ஏ அவனுடைய சிரசதைதான் 3 நேரம் தானே சுற்றிய ஏ துண்ட பகுதியில் வைக்கும் போது அரக்கனோட சிரசதுதான், ஏ சிரசதுதான், ஏ சுக்குனூர நடுக்குது ஐயா. அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் தெப்ப குளத்திலே தீர்த்தமாடி சரி ஆள் காட்டி விரல் எடுத்தான். எடுத்தான். ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய ஆமா அவனுடைய சிரசை 3 நேரம் தானே சுட்டி சுத்தி தொண்டை பகுதியில வைக்கும் பொழுது என்னம்மா? அரக்கனோட சிரசானது சுக்கு நூறாக வெடிந்தது. சுக்கு நூறாக வெடித்து அரக்கை மாண்டு மடிந்தான். அப்படி ஆயக்கண்ணன் கோபாலன் வளரக்க ராட்சதனை அழைத்து வைத்து சரி ஆதிவெள்ளி கைலாசத்துக்கு வந்தான். கைலாசம் அறைக்கு வந்தான். சொருபத்தை மாற்றிக்கொண்டு வரும் பொழுது என்னம்மா? ஆண்டவா பரம்பொருளே, என்ன என்ன நீர் சொன்ன மாதிரியா அரக்கனை எரிச்சாச்சமியா? அரக்கனை அழிச்சாச்சா? ஆமா. என் மச்சான், என்ன என் அத்தான் கோபால கண்ணா, யாருமே அழிக்க முடியாத அரக்கனை நீங்க எப்படி போய் அழிச்சீங்க? என் மச்சான் கோபால கண்ணனை என்ன நான் கொடுத்த பிள்ளை, நான் கொடுத்த வரானு என்னால ஒண்ணும் செய்ய முடியல, ஒவ்வொரு எப்படி முடிஞ்சது? எப்படி அழிக்க முடிஞ்சது? அப்ப ஆயக்கண்ணன் கோபாலன் சொல்கிறார், சரி ஏ அத்தா மச்சானே, என்ன பெண் சொர்வத்தை எடுத்துக்கொண்டு வல்லரக்க ராட்சதனை அழைத்து விட்டேன். ஓ பெண் சொருவம் எடுத்து அழிச்சீங்களா? ஆமா. சும்மாவே பார்க்க சகிக்காது. நீங்க பெண் சொருவம் எடுத்தா என்ன லட்சணமா இருந்திருக்கும். அந்த சொருபத்தை எடுத்து காட்டினா நான் நம்புவேன். ஆண்டவா, என்ன பெண் சொர்வத்தை நான் எடுத்தேன்னு சொன்னா எனக்கு ஒரு சத்தியம் செய்து நீர் தர வேண்டும். என்ன சத்தியம் செய்யணும்? அதாவது என்ன பெண் சொர்வத்தை நான் எடுத்தேன்னு சொன்னா என்ன என் தங்கச்சியை மறக்க மாட்டேன்னு நீர் ஒரு சத்தியம் பண்ணா நான் சொர்வத்தை எடுப்பேன். ஓ அப்படி சத்தியம் பண்ணனா நீங்க பெண் சொருபத்தை எடுப்பீங்க. ஆமா. நான் என்ன சத்தியம் பண்ணுதேனே? ஏமியா, என்ன உண்மையான சத்தியமா இருக்கணும், போலி சத்தியமா இருக்க கூடாது. உண்மையா சொல்றேன். உங்க தங்கச்சி பார்வதியை நான் மறக்க மாட்டேன். அப்படியா? ஆமா சத்தியம் பண்ணுவியா? சத்தியம்
சத்தியம் சத்தியம் அப்படி என்று சொல்லிவிட்டு சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆயக்கண்ணன் கோபாலனிடத்திலே சத்தியம் செய்த பொழுது ஆமா பெண் சொருவத்தை எடுக்கும் பொழுது ஆயக்கண்ணன் கோபாலன் என்னம்மா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி செய்து கொடுத்த சத்தியத்தை தான் மறந்து அரியும் சிவனும் ஒன்று சேர அரியும் சிவனும் ஒன்று சேர அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாக்கள் என்னம்மா யார் யாரெல்லாம் தெரியுமா? ஐயா மேல ரெடியா இருங்க. அரிஞ்சனை காத்த ஐயனார் இப்ப பிறக்க போறாரு, பூஜையாக போகுது. அதாவது சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை பௌர்ணமி நட்சத்திரத்தன்று பிறந்தார். சரி, அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்தை ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஐயா கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ, ஐயா ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ. சுவாமி ஐயனார் ஐயனார் ஏ அர்ஜுனை காத்த வர்றார். ஏ ஆடுதார பாடுதார ஏ போடுங்கம்மா ஒரு குலவே. ஏ முன்னான மணி குலவே. ஏ முக்கா முக்கா மூணு தேரம் ஏ குலவ போடுங்கம்மா. ஏ சஸ்தா பிறந்தாரு. ஏ சங்கடங்கள் நீட்டிடவே யான கூலி கூட்டத்தோட ஏ ஆசாளி போட்டு வர்ற. ஏ புண்ணாலே பூநூலா ஏ அர்ஜுனை காத்த வர்றான். அர்ஜுனை காத்த ஐயனார் வந்து பிறந்தார்.